ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவருக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். யாரு? தேவ பிள்ளைகள், ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்கு, திரளான எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக காண்பித்து அதை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அதை காண்பித்து ஒரு கேள்வியும் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று. அப்பொழுது எசேக்கியேல் சொல்ல, ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்று சொல்லி, அப்பொழுதுதான் ஆண்டவர் எசேக்கியா பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. அது எசேக்கியேல் 37:4 வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. என்ன அந்த வார்த்தை உண்டாகிறது? 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்க உயிரடைவீர்கள். தேவ பிள்ளைகளே, பாருங்க, உலர்ந்து போன எலும்புகள் தான். ஆமேன். பள்ளத்தாக்கில் நிறைந்த ஒரு எலும்புகள், ஆனால் அதுக்கு நம்பிக்கையே இல்லாத எலும்புகள். ஆனால் அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வந்த உடனே, அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைகின்றன. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த காரியங்கள் உலர்ந்து போனது போல இருக்குது, நம்பிக்கையற்றது போல இருக்குது, அவ்வளோதான், இனி நடக்காது பிரதர், இனி அது வாய்ப்பே கிடையாது, இனி அது முன்னேற்றமே கிடையாது, இனி அது எழும்ப முடியாது, அவ்வளோதான், என் பிஸ்னஸ் படுத்துடுச்சு, இந்த உறவு முடிஞ்சிடுச்சு, இனி அந்த கணவர் மனைவி ஒன்று சேர மாட்டாங்க, அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்தாச்சு, இப்படி பல காரியங்கள் உலர்ந்து போனது போல, நம்பிக்கையற்றது போல இருக்கலாம். பயப்படாதீங்க. இங்கே வசனம் சொல்ல, உங்களுக்குள்ள ஆவி அனுப்புவேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் உங்களுக்கு சொல்றாரு. உங்களுக்குள்ள அவர் ஆவி அனுப்ப போகிறார். ஆவியை அனுப்பின உடனே என்ன திரும்ப நடந்தது? தேவ பிள்ளையில அந்த உலர்ந்து போன எலும்புக்குள்ள நரம்புகள் உண்டாச்சு, மாம்சம் உண்டாச்சு, தோல் உண்டாயிற்று, அவைகளுக்குள்ள ஜீவன் வந்தது. அவைகள் காலுண்டி எழுந்து நின்று பெரிய சேனையாய் நின்றது. அல்லேலூயா. இதுதாங்க நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் உலர்ந்து போனது போல இருக்கு, சோர்ந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தை உருவாக்குற வல்லமை இருக்குது. எல்லா வார்த்தையாக ஆண்டவர் அல்லேலூயா உங்களுக்குள்ள உலர்ந்து போனதை அவர் உயிரடைய பண்ணுவார், உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவார். தைரியமாக இருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற கர்த்தர், யாரோட வாழ்க்கையில் என்னென்ன நன்மை ஆசீர்வாதங்கள் உலர்ந்து போனது போல இருக்கிறதோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, உயிரடையட்டும், உயிரடையட்டும் ஆண்டவரே. நரம்புகள், மாம்சம், அன்ற தசை நாறுகள் அன்ற எனக்கு ஆமென் என்று இதெல்லாம் அந்த எலும்புகள் மேலே வந்தது, பெரிய சேனையாய் நின்றது போல் இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆண்டவரே இவர்களை தொடர முடியாது ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதியும், கிருபை கோப்புக்கிறோம், பாதுகாத்தணும். மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உலர்ந்து போனதாக இருக்கலாம், கர்த்தர் உயிரடை பண்ணுவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.